மத்திய கிழக்கில் ஈரான் மற்றும் இஸ்ரேல் இடையிலான நேரடி மோதல் இன்று மிக முக்கியமான கட்டத்தை எட்டியுள்ளது. சர்வதேச ஊடக நிறுவனங்கள் வெளியிட்டிருக்கும் செய்திகளின்படி இன்று ஒரு மிக முக்கியமான கட்டத்தை இந்த போர் எட்டியிருப்பதாக சொல்கிறார்கள். ஈரானிய கடற்படை வெளியிட்டுள்ள அதிகாரப்பூர்வ அறிவிப்பின்படி அரேபிய கடற்பரப்பில் நிலைநிறுத்தப்பட்டிருந்த அமெரிக்காவின் USS ஆப்ரஹாம் லிங்கன் என்ற பிரம்மாண்டமான விமானம் தாங்கி கப்பல் குழுவை இலக்கு வைத்து ஏவுகணை தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது. ஈரானின் கடற்கரையிலிருந்து ஏவப்பட்ட காதிர் என்ற நீண்ட தூர ஏவுகணை இந்த கப்பலை வெற்றிகரமாக தாக்கியதாக ஈரான் உரிமை கோரியுள்ளது. இந்த தாக்குதலால் அமெரிக்க கடற்படை தனது பாதுகாப்பு நிலைகளை மாற்றியமைக்க வேண்டிய கட்டாயத்திற்கு தள்ளப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. ஈரான் இந்த நடவடிக்கைக்கு பதிலடியாக இஸ்ரேல் பாதுகாப்பு படை தெஹ்ரானில் உள்ள முக்கிய ஏவுகணை உற்பத்தி தளங்கள் மீது வான்வழி தாக்குதல்களை நடத்தியுள்ளது. குறிப்பாக நீண்ட தூர ஏவுகணைகளை தயாரிக்கும் 2 தொழிற்சாலைகள் முழுமையாக அளிக்கப்பட்டதாக இஸ்ரேல் அறிவித்துள்ளது. அதே நேரம் அணுசக்தி நிலையங்களுக்கு விடுக்கப்பட்ட எச்சரிக்கை. ஈரான் மற்றும் இஸ்ரேல் ஆகிய இரு நாடுகளிலும் உள்ள அணுசக்தி நிலையங்களுக்கு மிக அருகில் ஏவுகணைகள் விழுந்து வெடிப்பது உலக நாடுகளிடையே பெரும் பீதியை ஏற்படுத்தியுள்ளது. இதுகுறித்து ஐக்கிய நாடுகள் சபையின் மனித உரிமைகள் ஆணையாளர் விடுத்துள்ள எச்சரிக்கையில் அணுசக்தி மையங்களுக்கு அருகில் நடத்தப்படும் தாக்குதல்கள் கட்டுப்படுத்த முடியாத ஒரு உலகளாவிய பேரழிவை உண்டாக்கும் என தெரிவித்துள்ளார். இந்த நிலையில் மேற்கு ஈராக்கில் உள்ள ஈரானிய ஆதரவு குழுக்களின் நிலைகள் மீது நடத்தப்பட்ட தாக்குதலில் 7 பேர் கொல்லப்பட்டுள்ளனர். இந்த தாக்குதலுக்கு அமெரிக்காவே காரணம் என ஈராக் தரப்பில் குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. அதே நேரம் லெபனானின் அட்லூன் மற்றும் ஹபூஸ் போன்ற பகுதிகளில் இஸ்ரேல் நடத்திய வான்வெளி தாக்குதலில் குறைந்தது 9 பொதுமக்கள் உயிரிழந்துள்ளதாக லெபனான் நாட்டு ஊடகங்கள் உறுதிப்படுத்தின. போர் காரணமாக பாரசீக வளைகுடா நாடுகளில் கப்பல் போக்குவரத்து கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. சீனாவின் மிகப்பெரிய கப்பல் நிறுவனமான கோஸ்கோ பாதுகாப்பு காரணங்களுக்காக நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த தனது சேவையை ஐக்கிய அரபு அமீரகம், சவுதி அரேபியா மற்றும் கத்தார் போன்ற நாடுகளுக்கு மீண்டும் தொடங்க உள்ளதாக அறிவித்துள்ளது. அதே நேரம் ஹார்முஸ் நீரிணை வழியாக செல்லும் நட்பு நாடுகளின் கப்பல்களுக்கு தடை இருக்காது என ஈரான் சர்வதேச கடல்சார் அமைப்பிடம் உறுதியளித்துள்ளது. இந்த நிலையில் மத்திய கிழக்கில் ஏற்பட்டுள்ள இந்த எரிசக்தி நெருக்கடி இலங்கையையும் பாதித்துள்ளது. எரிபொருளை சேமிக்கும் நோக்கில் இலங்கையில் இன்று முதல் அரசு நிறுவனங்கள் மற்றும் பாடசாலைகளுக்கு 4 நாள் வேலைவாரம் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. ஈரான் மற்றும் அமெரிக்கா ஸ்டீல் தரப்புக்கு இடையிலான இந்த மோதல் உலகளாவிய எரிபொருள் விலை மற்றும் பாதுகாப்பில் பெரும் மாற்றங்களை ஏற்படுத்தி வருகிறது. அமெரிக்க ஜனாதிபதி போர் நிறுத்தத்திற்கான திட்டங்களை முன்மொழிந்தாலும் களத்தில் பதற்றம் தணியாமல் தொடர்ந்து அதிகரித்து வருவது கவலைக்குரிய ஒரு விடயமாகும். இந்த நிலையில் மத்திய கிழக்கில் ஈரான் மற்றும் இஸ்ரேல் இடையிலான மோதல் இன்று ஒரு அபாயகரமான கட்டத்தை எட்டியுள்ளது. அமெரிக்காவின் நேரடி தலையீடு மற்றும் ஈரானின் ஏவுகணை தாக்குதல் உலக நாடுகளிடையே பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. ஈரானிய கடற்படை வெளியிட்டுள்ள அதிகாரப்பூர்வ அறிவிப்பின்படி அமெரிக்காவின் USS ஆப்ரஹாம் லிங்கன் விமானம் தாங்கி கப்பல் குழுவை குறிவைத்து ஈரானின் கரையிலிருந்து ஏவுகணைகள் ஏவப்பட்டுள்ளன. ஈரானின் அதிநவீன காதிர் ரக நீண்ட தூர ஏவுகணை இந்த கப்பலை வெற்றிகரமாக தாக்கியதாக ஈரான் உரிமை கோரியுள்ளது. இந்த தாக்குதலை தொடர்ந்து அமெரிக்க கடற்படை தனது பாதுகாப்பு நிலைகளை மாற்றிக்கொள்ள வேண்டிய கட்டாயத்திற்கு தள்ளப்பட்டிருப்பதாகவும் அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். ஈரானிய கடற்படையின் உரிமை கோரலின்படி USS ஆப்ரஹாம் விமானம் தாங்கி கப்பல் குழு மீதான தாக்குதல் குறித்து சில விரிவான தகவல்கள் கிடைக்கப்பட்டிருக்கிறது. அமெரிக்காவின் ஆப்ரஹாம் லிங்கன் என்பது உலகின் மிகப்பெரிய மற்றும் வலிமையான விமானம் தாங்கி கப்பல்களில் ஒன்றாகும். இது ஈரானுக்கு எதிரான தற்காப்பு மற்றும் தாக்குதல் நடவடிக்கைகளுக்காக அரேபிய கடல் பகுதியில் நிலைநிறுத்தப்பட்டிருக்கிறது. மார்ச் மாதம் 25ஆம் தேதி இன்றைய தினம் ஈரான் பிராந்திய எல்லைக்குள் அச்சுறுத்தல் விடுக்கப்பட்டதாக கூறி ஈரானிய கடற்படை தனது கரையில் இருந்து ஏவுகணை ஏவி இந்த தாக்குதலை நடத்தியுள்ளது. காதிர் ஏவுகணையின் சிறப்பம்சங்கள். இந்த தாக்குதலுக்கு ஈரான் பயன்படுத்தியதாக கூறப்படும் காதிர் ஏவுகணை ஈரானின் உள்நாட்டு தயாரிப்பான அதிநவீன ஆன்டி-ஷிப் க்ரூஸ் ஏவுகணையாகும். இதன் முக்கிய பண்புகள்: இது சுமார் 300 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள இலக்குகளை துல்லியமாக தாக்கும் வல்லமை கொண்டது. எதிரிகளின் ரேடர்களில் சிக்காமல் இருப்பதற்காக கடல் மட்டத்திற்கு மிக அருகிலேயே பறந்து சென்று இலக்கை தாக்கும் தொழில்நுட்பம் இதில் உண்டு. இதில் மேம்படுத்தப்பட்ட ரேடார் வழிகாட்டுதல் அமைப்பு உள்ளதால் நகரம் கப்பல்களை கூட மிக துல்லியமாக தாக்கும். இந்த ஏவுகணை மிக குறுகிய காலத்தில் ஏவுதளத்திலிருந்து தயார் செய்து ஏவ முடியும் என்பது இதன் தனிச்சிறப்பு. ஈரானிய அரசு ஊடகங்கள் வெளியிட்ட தகவலின்படி ஈரானின் தெற்கு கடற்கரை பகுதியிலிருந்து ஒரே நேரத்தில் பல கதிர் ஏவுகணைகள் ஏவப்பட்டுள்ளன. அமெரிக்காவின் ஏவுகணை தடுப்பு அமைப்புகளை திசை திருப்பும் வகையில் இந்த தாக்குதல் திட்டமிடப்பட்டதாக கூறப்படுகிறது. ஏவுகணைகள் கப்பல் குழுவின் பாதுகாப்பு வளையத்தை ஊடுருவி கப்பலை தாக்கியதால் அமெரிக்க படைகள் தங்களது நிலையை மாற்ற வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டுள்ளதாக ஈரான் தெரிவித்திருக்கிறது. அமெரிக்காவின் ஏஜிஸ் போன்ற பல அடுக்கு பாதுகாப்பு அமைப்புகளை மீறி ஒரு ஏவுகணை கப்பலை நெருங்குவது என்பது சர்வதேச அளவில் கடற்படை பாதுகாப்பில் ஒரு பெரிய விவாதத்தை கிளப்பியுள்ளது.
இந்த தாக்குதல் மூலம் தனது கடல் எல்லையை பாதுகாக்கும் திறன் தன்னிடம் உள்ளது என்பதையும் அமெரிக்காவின் பிரம்மாண்டமான கப்பல்களையும் தம்மால் இலக்கு வைக்க முடியும் என்பதையும் ஈரான் உலகிற்கு உணர்த்த முயன்றுள்ளது. அமெரிக்க தரப்பு சேதங்கள் குறித்து விரிவான அறிக்கையை இன்னும் வெளியிடவில்லை என்றாலும் இந்த பிராந்தியத்தில் உள்ள தனது ஏனைய கப்பல் குழுக்களின் பாதுகாப்பையும் அவர்கள் பலப்படுத்தியுள்ளனர். இந்த காதிர் ஏவுகணைகள் ஈரானின் முந்தைய காதிர் ஏவுகணைகளின் மேம்படுத்தப்பட்ட பதிப்பாகும். இவை குறிப்பாக பெரிய போர்க்கப்பல்களை சேதப்படுத்தும் வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளன. குறிப்பாக ஈரானின் பாதுகாப்பு அமைச்சகத்தினால் உருவாக்கப்பட்ட இந்த ஏவுகணை கடல்சார் இலக்குகளை அளிப்பதில் மிக துல்லியமானது. இது ஒரு டர்போஜெட் இயந்திரத்தை கொண்டுள்ளது. இது ஏவுகணை நீண்ட தூரம் சீரான வேகத்தில் செல்ல உதவுகிறது. இதில் இனர்ஷியல் நேவிகேஷன் மற்றும் ஆக்டிவ் ரேடார் கேமிங் ஆகிய இரண்டுமே உள்ளன. அதாவது ஏவப்பட்டவுடன் இலக்கை நோக்கி தானாகவே திசையை மாற்றிக்கொண்டு செல்லும் திறன் கொண்டது. அதே நேரம் எதிரி நாட்டு கப்பல்களில் உள்ள ரேடார் ஜாமர்களை முறியடிக்கும் ஆன்டி ஜாம் தொழில்நுட்பம் இதில் பொருத்தப்பட்டுள்ளது. இந்த நிலையில் ஈரான் இந்த தாக்குதலில் ஒரே ஒரு ஏவுகணையை மட்டும் பயன்படுத்தவில்லை. இராணுவ ஆய்வாளர்களின் கருத்துப்படி ஈரான் ஸ்குவார்ம் எனப்படும் ஒரு உத்தியை பயன்படுத்தியுள்ளது. அமெரிக்காவின் ஏஜிஸ் பாதுகாப்பு அமைப்பு ஒரே நேரத்தில் பல இலக்குகளை இடைமறிக்கும் திறன் கொண்டது. ஆனால் ஈரான் மிக குறுகிய காலத்தில் 10க்கும் மேற்பட்ட ஏவுகணைகளை வெவ்வேறு கோணங்களில் ஏவியதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் ஏவுகணைகள் கடலுக்குள் மிக நெருக்கமாக பறந்து வந்ததால் அமெரிக்க கப்பலின் ரேடார்களுக்கு மிக தாமதமாகவே தகவல் கிடைத்துள்ளது. இது கப்பலின் தற்காப்பு ஏவுகணைகளை செயற்படுத்துவதற்கான நேரத்தை குறைத்துள்ளது. இந்த நிலையில் இந்த விமானம் தாங்கி கப்பல் உலகின் வலிமையான மிதக்கும் இராணுவ தளம் என்று அழைக்கப்படுகிறது. ஈரானின் காதிர் ஏவுகணை கப்பலின் மேல்தளத்தையோ அல்லது அதன் பாதுகாப்பு பிரிவையோ தாக்கியிருக்கலாம் என ஊகிக்கப்படுகிறது. கப்பலின் மேற்தளத்திலிருந்து F-35C மற்றும் FA-18 சூப்பர் ஹாரஸ் போன்ற போர் விமானங்கள் ஏதேனும் சேதமடைந்தனவா என்பது குறித்து அமெரிக்கா இன்னும் மௌனம் காக்கிறது. தாக்குதலை தொடர்ந்து மேலதிக சேதங்களை தவிர்க்க கப்பல் குழு பாதுகாப்பான ஆழ்கடல் பகுதிக்கு நகர்த்தப்பட்டதாக தெரிகிறது. இந்த தாக்குதல் உலக நாடுகளுக்கு சில முக்கியமான செய்திகளை குறிப்பிட்டுள்ளது. அதாவது பல பில்லியன் டாலர் மதிப்புள்ள ஒரு விமானம் தாங்கி கப்பலை சில லட்சம் டாலர்களில் மட்டுமே மதிப்புள்ள ஏவுகணையால் அச்சுறுத்த முடியும் என்பது நிரூபிக்கப்பட்டுள்ளது. பாரசீக வளைகுடா மற்றும் ஓமன் கடல் பகுதியில் ஈரானின் கடற்கரை பாதுகாப்பு ஏவுகணைகள் அமெரிக்காவுக்கு பெரும் சவாலாக மாறியுள்ளன. இனிவரும் காலங்களில் நேரடி மோதல்களை விட இதுபோன்ற நீண்ட தூர ஏவுகணை தாக்குதல்களே பிரதானமாக இருக்கும் என்பது காட்டப்படுகிறது என்பதையும் சொல்லிக் கொள்ளலாம். இப்படியான சூழலில் மத்திய கிழக்கில் அரங்கேறியுள்ள இந்த சர்வதேச இராணுவ வரலாற்றில் மிக முக்கியமான திருப்புமுனையாக கருதப்படுகிறது. குறிப்பாக அமெரிக்காவின் யூஎஸ்எஸ் ஆப்ரஹாம் லிங்கன் போன்ற ஒரு பிரம்மாண்டமான விமானம் தாங்கி கப்பல் குழுவை ஈரானின் காதிர் ஏவுகணை இலக்கு வைத்திருப்பது நவீன போர் முறையில் ஏற்பட்டுள்ள மாற்றத்தை அப்பட்டமாக தோலுரித்து காட்டுகிறது. பல பில்லியன் டாலர் மதிப்புள்ள பாதுகாப்பு வளையங்களை கொண்ட அமெரிக்க கடற்படையை ஒப்பீட்டளவில் குறைந்த செலவிலான குரூஸ் ஏவுகணைகளால் அச்சுறுத்த முடியும் என்பது நிரூபிக்கப்பட்டுள்ளது. இது விலை உயர்ந்த பாதுகாப்பு அமைப்புகள் மற்றும் மலிவான ஆக்கிரமிப்பு ஏவுகணை ஆகியவற்றின் இடையிலான சமமற்ற போரை உலகிற்கு உணர்த்தி நிற்கிறது என்றும் குறிப்பிட முடியும்.